செய்தி விவாதங்களில் கல்யாண சுந்தரம் பங்கேற்கிறார் என்றால் அந்த செய்தி விவாதத்தில் ஒரு தரம் இருக்கும். உங்களுடைய தர்க்கம் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக இருக்கும். சமீப காலமாக நீங்கள் பங்கேற்கக்கூடிய செய்தி விவாதங்கள்ல இன்னும் சொல்ல போனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பங்கெடுப்பவர்களில் உங்களுடைய செய்தி விவாதங்கள் ஒரு தனித்துவமாக இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த கோபம் ஒரு கட்டுக்கடங்காத கோபம் வருது. செய்தியாளர்கள்ல நேரடியா அந்த இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய அந்த சீஃப் எடிட்டர்ஸே ஹோஸ்ட் பண்ணும்பொழுது நேரடியாக அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. இந்த விவாதம் ஒருதலை பட்சமாக போகிறது என்று. இதெல்லாம் கல்யாண சுந்தரத்தோட ஸ்டைலா தெரியல அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்கு. இது நீங்க அவங்களுடைய கருத்தாக என்ன சொல்றீங்க? இது அவங்களும் சில பேர் பகிர்ந்துக்கிறாங்க. சில பேர் எல்லாம் கல்யாண சுந்தரத்தை இனிமேல் கூப்பிடவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் போடுறாங்களா? அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவே இருந்தவர்கள். நாம் தமிழர்ல இருக்கிற போதும் இந்த திமுகவை இதே மாதிரி தான் எதிர்த்து இருக்கிறேன். அன்னைக்கும் வந்து அவங்களுக்கு சங்கடம் தான். அவங்க அன்னைக்கும் திமுகவை கொஞ்சம் விரும்புகிறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு இவ்வளோ கோபம் வரல. இப்போ அவங்களுக்கும் கோபம் வருது. அதுக்கு அவங்க காரணமாக சொல்றது நான் கோவப்படுறேன், நீங்க வந்து யாரோ சொல்லி பண்றீங்க. உண்மையில் இல்லை. ஏன் இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு ஒரு ஆவேசப்பட வேண்டிய அளவுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா, அநியாயத்துக்கு இது வந்து ஒரு பக்கமா நகர்த்தி இது மக்கள் முழுக்க கோமாளிகளாகவும் நாம் அங்கே போய் உட்கார்றவங்க நாம் நம்ம நேரத்தை செலவிட்டு தான் போகிறோம். நான் இன்னொரு செய்தியும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாண சுந்தரம் வந்து டிவி விவாதத்துக்கு போகிறாரு, அவருக்கு என்னங்க டிவியில் காசு கொடுப்பான்? கல்யாண சுந்தரம் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேசுகிறாரு, அவருக்கு என்னங்க காசு கொடுப்பான்? நான் இது உங்களுக்கு நல்லா தெரியும். நாம் தமிழில் இருந்ததும் சரி, நான் கிட்டத்தட்ட இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி விவாதங்களிலே இந்த இதுகளெல்லாம் பங்கெடுக்கிறேன், பண்ணுறேன். ₹1 நான் யாரிடம் வாங்கினதில்லை, யாரும் கொடுத்ததும் இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. எனக்கு பிக்கப் டிராப் அதுவுமே எப்பயாவது அதுவும் இல்லை, அதுவும் நாம செலவு பண்ணி தான் போறோம். அது எங்க அப்பா இதை பார்த்தாருன்னா மனசை வெடிச்சிருவாரு. ஆனா இல்ல, உண்மை நிலைமை அது. அப்ப வந்து நாங்க வந்து பதட்டம் அடைஞ்சு நாங்க ஒரு இவ்வளவு டிராஃபிக்குள்ள நாங்க வந்து ஒரு ₹250 ஒரு கேபை பிடிச்சி அவ்வளவு அடிச்சு பிடிச்சி நாங்க வந்து விவாதத்துல வந்து உட்கார்றோம். எதுக்காக விவாதத்துக்கு வந்து உட்கார்றோம்? நான் சார்ந்திருக்கிற கட்சி, என் கட்சி சார்ந்த செய்திகளை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கு வந்து உட்கார்றேன். என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. நீ என்னை பேச விட்டுட்டு நான் பேசுனது பிழைன்னு கூட சொல்லு. என்னை பேசவே நீ அனுமதிக்க மாட்டாய். நீ என்ன பேச வந்தாலும் உன்னை பேசுறதை நாங்கள் கட் பண்ணுவோம். இது எவ்வளவு பெரிய அராஜகம்! இது ஒரு ஆதிக்க மனப்பான்மை இல்லையா? இந்த ஆதிக்க மனப்பான்மை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு கோபம் பொத்துட்டு வருது. இந்த திமிர் எதுக்குன்னு நம்ம கேட்குறோம். நீ ஏன் நீ பேச விட மாட்டேங்கிற? அப்ப நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னா, இவனை கொண்டு வந்து உட்கார வச்சு இவனை பேச விடாமல் செய்வதன் மூலமாக நாம் சொல்லுகிற கருத்து சரியான கருத்துன்னு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். யார் நம்புவா? மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு அசிங்கப்பட்டளவா நிற்கிறீங்க மக்கள். நான் போய் பேசுகிற இடங்கள் எத்தனை இடங்களை போய் சந்திக்கிறேன், மாற்றுக் கட்சிக்காரங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேற்றைய தினம் நான் ஒரு நண்பரை வந்து பார்க்குறேன், திமுகவை சேர்ந்த நண்பர். அவரும் சொல்லிட்டே வர்றாரு, அது எல்லாம் எங்களுக்கே தெரியுதுங்க, கொஞ்சம் ரொம்ப தான் போகிறாங்க, கொஞ்சம் ஓவரா தான் போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் வேற என்னங்க பண்ணுறது என்று அவர் சொல்லுகிறார்.